ஹாய் ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா எறா பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ எறா வாங்கி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனோட 2 ஸ்பூன் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இது 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது புதினா, ஒரு புடி புதினா, அப்புறம் ஒரு புடி கொத்தமல்லி, பச்சை மிளகா. உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகா வச்சுருக்கேன் இதில். அதுக்கப்புறம் தயிர் 1 கப்பு. ஸோ எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த யூனிட்டி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே பிரியாணித்துக்கு. நல்லாயிருக்கும், சாப்பாடு மெலிசாக இருக்கும், நீட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ யூனிட்டி ரைஸ் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் என்ன இப்போது சமைக்க போகிறது, நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறேன்னு வீடியோ காமிக்க போகிறேன் பாருங்கள். நான் இந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். எறா பிரியாணி வந்து சீக்கிரம் ஆகிடும். அதனால கொஞ்சம் நாங்கள் வெங்காயம் வதக்கிறப்பவே அரிசி ஊற வச்சிடணும். ஸோ அதனால தான் அரிசி ஊற வைக்கிறதுக்கு நல்லா பிசைங்கி அதை அழுக்கெல்லாம் எடுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கரம் மசாலா போடுறதுக்கு இப்போ பாருங்கள், கரம் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், இது பாச்சி, இது ஜாப்பல், அன்னாச்சி பழம், லோங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு 1/4 கிலோ எண்ணெய் தேவைப்படும். ஸோ எனக்கு இங்கே நம்ம இது இருக்குது, நம்பர் இருக்குனால நான் 1/4 கிலோ எண்ணெய் போட போகிறேன் இதில். ஸோ 1/4 கிலோ எண்ணெய் கிட்ட போட்டுட்டேன்னா, ஸோ இது சூடாகட்டும். அதுக்கப்புறம் என்னது இந்த கரம் மசாலா இதெல்லாம் போடலாம். அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஸோ இது நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். ஸோ இப்போ போட்டுடலாம். லைட்டாக சூடானாலே போதும், நல்லா கொதிக்கிற எண்ணெய் மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா சூடாகிச்சப்போ லைட் இது ஏலக்காய் வந்து லைட் ப்ரௌன் ஆகிறப்போ நாங்கள் இது வெங்காயம் போட்டுடலாம் இதில். ஏன்னா ரம்ஜான் டைமில், இஃப்தாரி டைமில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட முடியும். சஹரியில் முடியாது. ஏன்னா சஹரியில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டா அப்படியே நஞ்சுக்குள்ளே நின்றுக்கும். ஸோ அதனால சில பேருக்கு பிரியாணி ஒத்துக்காது. அதனால இஃப்தாரியில் சாப்பிட்லாம். ஸோ இஃப்தாரியில் எறா பிரியாணி சாப்பிட்லாம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இஃப்தாரியில் நாங்கள் சாப்பிட்லாம். அதுதான் இப்போது என் சின்ன பையனும் என் ஹஸ்பண்ட் இஃப்தாரி நோம்பு திறக்கிறதுக்கு பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க. வீட்டிலே திறப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கஞ்சியெல்லாம் பண்ணல, நாளைக்கு தான் கஞ்சியெல்லாம் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரியாணியும் கஞ்சியும் மொத்தமாக செய்கிறதுக்கு என்னால் முடியாதுப்பா சொன்னனால நீங்கள் மசூதியில் போய் இன்றைக்கி நோம்பு திறந்து வந்துடுங்க. நான் அது வரைக்கும் இந்த பிரியாணியும் இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65 அப்புறம் பச்சடி ரெடி பண்ண போகிறேன். முதல்ல இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரெடியாக போகிறேன். ஸோ இந்த நாங்கள் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் ப்ரௌன் ஆகும். எல்லாத்துக்கும் நோம்பு பெருநாள் முபாரக்கு. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நமாஸ் பண்ணுங்கள், குரான் படிங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் மோமின் முசல்மான் நல்லா இருக்கணும்னு துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. நான் நோம்புக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது பாதாம் ககோன்னு சொல்லுவோம். இதில் பால் போட்டு பாதாம் கோன் போட்டு இது ரூ அப்சா போட்டு அப்பா பையனுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா பச்சை வாழைப்பழம், அப்புறம் பாதாம், பிஸ்டா, அக்ரோட்டு, அதுக்கப்புறம் இது இல்லை பால், அதுக்கப்புறம் பேச்சப்பழம், அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து இஃப்தாரி மசூதியிலேருந்து வந்துட்டிங்கன்னா
அவங்க 2 பேரும் அப்பா பையனுக்கு ரெடி பண்ணி வச்சேன். இது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நோம்பு திறந்து குடிக்கணும். அது வரைக்கும் நாங்கள் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நான் பாதாம் காக்குன்னு சொன்னேன்ல, இதுதான். அது என்னன்னா ஒரு பெரிய டப்பாவில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு டெய்லி 2 ஸ்பூன் போட்டுட்டு பால் நல்லா வேக வச்சுட்டு ஜில்லுன்னு ஆகிட்டு அப்புறம் ரோஸ் மில்க்கு, இந்த பாதாம் ஒன்று போட்டு அப்புறம் அந்த சப்ஜாலாம் போட்டு ரோஸ் மில்க்கு ரூஅப்ஸாலாம் போட்டுட்டு செஞ்சு வச்சுருவேன் டெய்லி. இந்த நோம்பு காலத்தில் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நோம்பு சூடு, உடம்புல வயிற்றெல்லாம் சூடாகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி குடிக்கலாம். நன்னாரி ஜூஸ் குடிக்கலாம், லெமன் போட்டு நன்னாரி ஜூஸு, சப்ஜா பீன்ஸ் போட்டு நல்லா குடிக்கலாம். அது தர்பூசணி சாப்பிட்ணும், கிர்னி பழம் சாப்பிட்ணும். நல்லா நோம்பு திறக்கிறப்போ காய்கறியெல்லாம் அவ்வளோ பிடிக்காது சில பேருக்கு. இந்த கவுச்சி தான் நல்லா பிடிக்கும். சாப்பாடு கூட சஹேரியில் கவுச்சி இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பாடு இறங்கும். அதனால நாங்கள் இந்த மந்த்து மட்டும் ஃபுல்லாக நைட்லேயும் இருக்கட்டும், அந்த நிறைய நைட்டில் மட்டும் கொஞ்சம் கவுச்சி மட்டன், சிக்கன், எறா அந்த மெத்தது எல்லாம் பார்த்து எது செஞ்சு நாங்கள் வச்சுருவோம். மத்தியான டைமில் நாங்கள் இஃப்தாரிக்கு அப்புறம் லைட்டாக தான் டிஃபன் மாதிரி அரிசி இது பச்சை இது ரொட்டி பண்ணுவோம். அப்புறம் கோதுமை ரொட்டி, மைதா ரொட்டி, இல்லைன்னா மெக்ரூனி, சேமியா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒன்று நாள் பார்த்து அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் நோம்பு திறந்து சாப்பிட்றதுக்குள்ளே 7:30 மணி ஆகிடும், 7 மணி 8 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. மறுபடியும் 4:30 மணி 3 மணிக்கு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடு. அதனால் இஃப்தாரி டைமில் கொஞ்சம் டிஃபன் பண்ணுவேன். இன்றைக்கி மட்டும் தான் நான் கொஞ்சம் பிரியாணி அவங்க பையன் கேட்டதுனால பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். எப்போவுமே பிரியாணிக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் நான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வைப்பேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் அரைச்சது இது. நான் 1 வீக்கிட்ட 1/4 கிலோ இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா நான்வெஜ் அதிகமாக வீட்டில் சாப்பிடுவாங்க. அது நான்வெஜ் இல்லாமல் எதுவுமே இருக்காதுனால அதுக்காகவே எங்களுக்கு வீக்லி 1 டைம் அந்த மாதிரி 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி. ஸோ நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இப்போ எறா போட்டுடலாம். இந்த எறா பிரியாணி இந்த நீட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இது கூட போடலாம், ஏன்னா அந்த ஸ்மாலில் வரும்ல நல்லா. இந்த ஜீரக சாம்பார் அரிசியும் போட்டுடலாம், அதில் கூட செஞ்சு சமைச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிறது பச்சை அரிசியில் கூட சமைக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ மிளகாத்தூள். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நோன் டைமில் ரொம்ப காரம் சாப்பிட்டா வயிற்று எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால் இதே ஜாஸ்தி தான். ஆனால் இந்த மாதிரி போடலைன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகா, இதுக்கப்புறம் தக்காளி. அந்த இது என்னது சிக்கனோ மட்டன் இந்த கவுச்சி தண்ணியெல்லாம் வரும் இதெல்லாம் சொல்லலாம். இந்த இறாலாம் அவ்வளோ இல்லை. ஸோ இந்த இது தக்காளி எல்லாம் நல்லா வெந்தப்போ எறா கூட வெந்துடும்.
இப்போ தயிர் போட்டுடலாம். தயிர் கூட லைட்டாக தக்காளி தண்ணி கொஞ்சம் போட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வெந்துடும். இந்த தயிர் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் லெமன் ஜூஸ் போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். லைட்டாக தான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு அப்புறம் கூட நாங்கள் இது போடணும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து விட்டுட்டேன். இப்போ போட்டுடுவேன். மீதி இருக்கிறது பேலன்ஸு கொத்தமல்லி புதினா போடுறேன். நான் சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்து மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டேன். இதில் நீங்களும் பார்த்து போட்டுருக்குங்க. ஸோ இது கொஞ்சம் தம்புக்கு வச்சுட்டு நாங்கள் இந்த பக்கம் தண்ணி சாப்பாடுக்கு தண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து ஒட்டுக்காது. ஸோ இதில் கொஞ்சம் புதினா போட்டுடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கரையை வேணும். இப்போ தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். சில பேர் கரம் மசாலா கூட போடுவாங்க. நான் கரம் மசாலா போட மாட்டேன். ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டாக தான் இருக்கும். கரம் மசாலா டேஸ்ட்டு வரக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஸோ நாங்கள் போட்டிருக்க மசாலாலேயே டேஸ்ட்டு நல்லா வந்துடும். ஸோ இப்போ சிக்கன் 65க்கு ரெக்கை எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ரெக்கை ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு. ஸோ ரெக்கை ஒரு லெக்கு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சுடுவேன். ஏன்னா இப்போது மத்தியானம் இந்த இஃப்தாரி டைமில் தான் சாப்பிடுவாங்க. சஹரியில் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சஹரியில் தயிர் சாதம் அப்புறம் கொஞ்சம் ரசம் சாதம் தான் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே பாருங்கள் காய்ஸ். ஸோ மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் மிளகு தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது கொஞ்சம் லெமன். உங்களுக்கு லெமன் தேவையில்லை தயிர் போட்டுனா தயிர் போட்டுக்கலாம் நீங்கள். அப்புறம் இதில் சால்ட்டு வச்சுருக்கேன். எல்லாம் இது மசாலா போட்டு நாங்கள் கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக ரெடி ஆச்சு. பாருங்கள் மசாலாலாம் ரெடி ஆச்சு. மசாலா இது கழுவி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது. ஸோ இது கொஞ்சம் கூட ரெடி ஆகிடுச்சு நைட்டு. ஸோ பாருங்கள் இதுவும் ரெடி ஆச்சு. ஸோ இதுவும் ரெடி ஆச்சு. கிரேவி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அரிசி இது ஆயிடுச்சுன்னா கொதிக்குச்சுன்னா அரிசி போட்டுடலாம் இதில்.